ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா மொலாரிட்டி. மொலாரிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன, இதனுடைய டெஃபினேஷன் என்ன, இந்த மொலாரிட்டியை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, மொலாரிட்டி இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். இதை நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம் என்ற சிம்பிளில் நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ மொலாரிட்டி இங்கே வந்து ஆர் வரும். ஓகே, மொலாரிட்டி வேற, மொலாரிட்டி வேற. ஓகே, மொலாரிட்டி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் இன் 1 liter ஆஃப் த சொல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 liter வாட்டரில் எத்தனை மோல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸை நீங்கள் டிசால்வ் பண்ணுறீங்க. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொலாரிட்டி. மொலாரிட்டி என்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் இன் 1 liter ஆஃப் த சால்வெண்ட் ஆர் சொல்யூஷன் இஸ் கால்ட். நம்ம என்ன சொல்கிறோம், மொலாரிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போ மொலாரிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது, மொலாரிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் moles of solute, number of moles of solute divided by volume of the solution, volume of the solution in liter, volume of the solution in liter. Okay, idan formula. Molarity is equal to number of moles of solute dissolved in 1 liter of the solution. அப்படி நீங்கள் இதை டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ டு கால்குலேட் மொலாரிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். இப்போ மொலாரிட்டியை நீங்கள் வந்து கேபிட்டல் எம் அப்படின்ற சிம்பிளால் நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, ஸ்மால் என் அப்படின்னு போட்டுக்கிறீங்க, ஸ்மால் என், புரியுதுங்களா. ஸோ டிவைடட் பை வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இது வந்து எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டரில் இருக்கணும், புரியுதா. வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் நீங்கள் லிட்டரில் அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி மொலாரிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ மொலாரிட்டி எம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம். ஓகே, ஸோ இந்த மொலாரிட்டி நியூமரேட்டரில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு கேட்டால் வால்யூம் இன் லிட்டர் இருக்குது. அப்போ மொலாரிட்டியோட யூனிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் பெர் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும், மோல் பெர் லிட்டர். ஓகே, ஸோ 1 liter ஈக்குவல் டு 1 decimeter cube இல்லைங்களா. 1 liter ஈக்குவல் டு 1 cubic decimeter, கரெக்டுங்களா. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், மோல் பெர் லிட்டருக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் பெர் cubic decimeter, புரியுதுங்களா, cubic decimeter அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து மொலாரிட்டியோட யூனிட். இந்த மோல் பெர் லிட்டர், மோல் பெர் கியூபிக் டெசிமீட்டர் பதிலாக தான் நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம், எம் என்ற ஒரு சிம்பிளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எம் என்ற ஒரு சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் வந்து 1m அப்படின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 1m. இந்த கேபிட்டல் எம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் மொலாரிட்டி. இந்த எம்ன்றது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மோல் பெர் லிட்டர் ஆர் மோல் பெர் கியூபிக் டெசிமீட்டர் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், புரியுதுங்களா உங்களுக்கு. ஓகே, ரைட். இப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ ஒரு சொல்யூஷனுடைய மொலாரிட்டியை கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். அப்போ மொலாரிட்டி ஈக்குவல் டு n by v, v must be in liter. ஓகே, ரைட். இப்போ இந்த நியூமரேட்டரில் இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, how to calculate number of moles. Number of moles equal to weight of the substance divided by molecular mass. So weight of the substance or weight of the solute nu eduthukalam, weight of the substance divided by molecular mass. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நியூமரேட்டரில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை மாலிகுலர் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸை நீங்கள் n அப்படின்னு எடுத்துக்கலாம். வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் w அப்படின்னு எடுத்துக்கலாம். வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை wன்னு எடுத்துக்கலாம். mன்றது மாலிகுலர் மாஸை நீங்கள் mன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை மாலிகுலர் மாஸ். அப்போ டு ஃபைண்ட் அவுட் மொலாரிட்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும், நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணணும்.
நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணி டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர் போட்டினா உங்களுக்கு மொலாரிட்டி கிடைச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. ஸோ இதான் வெரி சிம்பிள். அப்போ மொலாரிட்டி என்றது இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொலாரிட்டி. ஸோ மொலாரிட்டி அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் இன் 1 லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் இதை டிஃபைன் பண்ணலாம். டு கால்குலேட் மொலாரிட்டி என்ன ஃபார்முலா? number of moles of solute divided by volume of the solution in liter, molarity equal to n by v. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை மாலிகுலர் மாஸ். 10th படிச்சது தான். 10th நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ்லாம் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல் n ஈக்குவல் டு w by m. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டால் மொலாரிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இப்போ நம்ம இதில் இந்த பீக்கரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1000 ml வாட்டர் எடுத்துக்கிறீங்க. 1000 ml ஆஃப் வாட்டர் will take it as a solvent. இந்த 1000 ml நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் ஐ எம் கோயிங் டு ஆட் ஒன் சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு ஆட் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா NaOH. இப்போ எவ்வளோ சோடியம் ஹைட்ராக்சைடு நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mole ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஆட் 1 mole ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இன் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர். ரைட், இப்போ 1 mole ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ, அது எத்தனை கிராம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதனுடைய மாலிகுலர் மாஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நான் எத்தனை கிராம்ஸ்னு கொடுக்கல, என்ன கொடுத்துருக்கேன், மோல் தான் கொடுத்துருக்கேன். 1 mole ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இன் 1 லிட்டர் வாட்டர். இப்போ 1 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொன்னால் அது ஈஸி இல்லையா. 1 கிராம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வெயிட் போட்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணிடலாம். 1 கிராம் கொடுக்கல, 1 mole ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, இப்போ இந்த 1 mole எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மாலிகுலர் மாஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஹவு டு கால்குலேட் molecular mass of NaOH. molecular mass of NaOH எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஒரு molecular mass கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரியணும், atomic mass தெரியணும் இல்லைங்களா. ஸோ atomic mass of sodium 23. next oxygen atomic mass 16. hydrogen atomic mass வந்து 1. To find out molecular mass, we need a atomic mass of the elements. அந்த காம்பவுண்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸோட என்ன தெரியணும், அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த மாலிகுலர் மாஸை கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடில் எத்தனை சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எத்தனை சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒன்லி 1 சோடியம் ஆட்டம் இருக்குது. ஒன்லி 1 சோடியம் ஆட்டம் இருக்குது. ஓகே, எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒன்லி 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஒன்லி 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னு பாருங்க. ஒன்லி 1 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஓகே, இன் சோடியம் ஹைட்ராக்சைடு 1 சோடியம் ஆட்டம், 1 ஆக்சிஜன் ஆட்டம் அண்ட் 1 ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ என்ன பண்ணுறீங்க, சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து 23. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், 1 × 23 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ப்ளஸ் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னா ஒன்லி 1 ஆக்சிஜன் ஆட்டம், 1 × 16 அதனுடைய அட்டாமிக் மாஸ் போட்டுக்கிறீங்க. ஹைட்ரஜன் ஒன்லி 1 ஹைட்ரஜன் ஆட்டம், 1 × 1 போட்டுக்கிறோம். ஓகே, சப்போஸ் இப்போ இந்த இடத்துல 2 சோடியம் ஆட்டம் இருந்துச்சுன்னா 2 × 23 அந்த மாதிரி நீங்கள் போடணும். ஓகே, ஸோ 23 + 16 + 1 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதான் வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் NaOH வந்து எவ்வளோ வருது, 40 வருது. ஓகே, இந்த மாலிகுலர் மாஸ்க்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் கிடையாது. இப்போ நீங்கள் நான் இதை கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும், கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. திஸ் இஸ் நத்திங் பட் கிராம் மாலிகுலர் மாஸ், GMM அப்படி நீங்கள் ஷார்ட்டாக சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு மாலிகுலர் மாஸை கிராம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா கிராம் மாலிகுலர் மாஸ் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் கால்டு மோல். இதை நம்ம என்ன சொல்கிறோம், 1 மோல் அப்படின்னு சொல்கிறீங்க. 1 mole அப்படின்னு சொன்னால் the molecular mass in grams.
ஒரு சப்ஸ்டன்ஸோட மாலிகுலர் மாஸை நீங்கள் கிராம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன சொல்லணும்? மோல் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது 1 mole of NaOH 1 mole of NaOH equal to எத்தனை கிராம்ஸு? 40 grams. ஓகே, அப்போது இந்த இடத்துல நான் 1 mole அப்படின்னு போட்டிருக்கிறது 1 கிராம் கிடையாது. அப்போ இந்த 1 mole ஈக்குவல் டு எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ். அப்போது ஒரு ஃபார்முலா எடுத்து ஒரு மாலிகுலர் ஃபார்முலா எடுத்து அதில் அந்த மாலிகுலர் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதனுடைய அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறீங்கல்ல, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ த மாலிகுலர் மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் 40. இதை நீங்கள் கிராம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா the gram molecular mass, அப்போ gram molecular mass of sodium hydroxide is 40 gram. This 40 gram is equal to 1 mole. அப்போது இந்த இடத்துல நான் 1 mole of sodium hydroxide அப்படின்னு சொல்கிறது எத்தனை கிராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 grams. ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நான் குளுக்கோஸ் கொடுத்துருந்தேன்னா குளுக்கோஸுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன? C6H12O6. அதில் எத்தனை கார்பன்ஸ் இருக்குது, எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, அதனுடைய அட்டாமிக் மாஸை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் மோல். அப்போது இந்த இடத்துல 40 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு நான் எதில் ஆட் பண்ணுறேன்? 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் ஆட் பண்ணுறேன். ஓகே ரைட். இப்போ பாருங்கள், இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்னவா மாறி போயிடும்? இந்த வாட்டர் சொல்யூஷனாக மாறி போயிடும். அப்போ இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mole of the substance dissolved in 1 liter of water. 1 mole substance 1 liter வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க. This solution is called 1m solution அப்படின்னு சொல்லணும். This is called 1 molar solution. இந்த 1m அப்படின்னு போட்டது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 molar solution. லாஸ்ட் லெட்டர் வந்து R வரணும். இதே அங்கே வந்து மொலாலிட்டியில் வந்து இங்கே வந்து L வரும். மோலால் 1 மோலால் சொல்யூஷன் வேறு, 1 மோலார் சொல்யூஷன் வேறு. ஓகே, அப்போது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 1m சொல்யூஷன்? அப்போ 1m சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் dissolved in 1 liter ஆஃப் தி வாட்டர். இப்போ இதே இடத்துல நான் வந்து 2 mole ஆஃப் தி சப்ஸ்டன்ஸை வந்து 1 லிட்டரில் டிசால்வ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 mole எத்தனை கிராம்ஸ் வரும்? 80 கிராம்ஸ் வரும் இல்லைங்களா? 80 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு நான் 1 லிட்டரில் டிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்யூஷன் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2m சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. திஸ் இஸ் கால்டு 2 மோலார் சொல்யூஷன். இதையே நான் என்ன பண்ணுறேன்? 10 டைம்ஸ், புரியுதுங்களா? இங்கே 40 கிராம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே 10 டைம்ஸ் நான் அதிகமாக ஆட் பண்ணுறேன், ஒரு 400 கிராம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10m சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போது 1m 2m 10m அப்படின்றது இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொலாரிட்டி. ஓகே, இதை விட இது மோர் கான்சன்ட்ரேட்டட், இல்லையா? 1m விட 2m கான்சன்ட்ரேட்டட், 2m விட 10m கான்சன்ட்ரேட்டட். இப்போ உங்கள் லேபில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் ஆசிட்ஸை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் எத்தனை m போட்டிருக்கான் அப்படின்னு பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டரில் எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம டிசால்வ் பண்ணியிருக்கோம், எத்தனை மோல்ஸ் நம்ம டிசால்வ் பண்ணியிருக்கோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த m வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். இப்போ நான் இது 36m அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் தானே, இல்லையா? இப்போ இதை விட 36mn போட்டால் இதை விட வந்து எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்குது? 36 டைம்ஸ் வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ அது கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். ஓகே, இப்போது இந்த சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் 1m solution. Now, what is the meaning of 1 molar solution? 1 mole of the substance when dissolved in 1 liter of the water or 1000 ml of the water is called a 1m solution அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இதே மாதிரி இந்த கான்சன்ட்ரேஷன் பொறுத்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10m solutions அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 10 டைம்ஸ் அதிகமாக போட்டு 10m solutions. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து m/2 அப்படின்னு போடுறோம். m/2 இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து m/2 அப்படின்னு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா m/5 அப்படின்னு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து m/10 அப்படின்னு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து m/100. The concentration of solution is m/2 or m/5, m/10, m/100 அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் கொடுப்பாங்க.
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா m/2 அப்படின்னு சொல்றது which is nothing but 1/2m அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ 1 mole சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றீங்க. 1 mole வந்து 40 கிராம். இந்த 40 கிராம் வந்து 40 கிராம்ல வந்து அதுல பாதி எவ்வளோ 20 கிராம் எடுத்துக்கிறீங்க. அதான் 1/2m. 20 கிராம் இன் 1 லிட்டர் வாட்டர். அதாவது வாட்டர் வந்து 1 லிட்டர் தான் இருக்கும் எப்பவுமே. வாட்டர் 1 லிட்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதில் எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறீங்க? அப்போது திஸ் m/2 இஸ் நத்திங் பட் 1/2m சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. m/5 என்ன? m/5ன்றது 1/5m அப்படின்னு அர்த்தம். 1/5m. ஓகே, அதான் 1/5. இந்த 40 கிராமில் 1/5 எவ்வளோ இருக்கும்? அதை எடுத்து நம்ம 1 லிட்டர் வாட்டரை டிசால்வ் பண்ணுறீங்க. m/10 அப்படின்னு சொன்ன என்ன? m/10ன்றது 1/10m அப்படின்னு அர்த்தம். 1/10m. What is m/100? m/100 வந்து 1/100m அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 1/10 இந்த 40 கிராமில் 1/10, அதே இந்த 40 கிராமில் 1/100. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஸோ m/2, m/5, m/10, m/100 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது 1m அப்படின்னு சொன்னால் 1 மோலார் சொல்யூஷன். 10m அப்படின்னு சொன்னால் இது என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெகாமோலார் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் கால்டு டெகாமோலார். the 10m சொல்யூஷன் இஸ் கால்டு டெகாமோலார் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த m/2 இருக்கு இல்லைங்களா? ஸோ m/2 நீங்க செமி மோலார் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் கால்டு செமி மோலார் சொல்யூஷன். m/5 எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டிமோலார் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றீங்க. பென்டிமோலார். m/10 இருக்கு இல்லைங்களா? திஸ் இஸ் கால்டு டெசிமோலார் சொல்யூஷன். m/100ன்றது 1/100m. திஸ் இஸ் கால்டு சென்டிமோலார் சொல்யூஷன். அப்போ ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து மொலாரிட்டிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோல்ஸ் டிசால்வ் ஆயிருக்கு அதை பொறுத்து நம்ம என்ன சொல்கிறோம்? அதை வந்து 1 மோலார் சொல்யூஷன் அப்படின்னா 1m, டெகாமோலார் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் 10m, அதே வந்து செமி மோலார் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் 1/2m, பென்டிமோலார் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் 1/5m, அதே டெசிமோலார் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் 1/10m, அதே சென்டிமோலார் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் 1/100m. அப்போது ஒரு மொலாரிட்டியை பேஸ் பண்ணி ஸோ நாம் என்ன பண்ணுறோம்? எவ்வளோ மோல்ஸ் டிசால்வ் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி 1 மோலார், 2 மோலார், 3 மோலார், 4 மோலார் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மொலாரிட்டியை பேஸ் பண்ணி நம்ம இதை நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட். இப்போ அடுத்து நம்ம ஒரு மொலாரிட்டி கால்குலேஷன்ஸ் எப்படி போடுறது எக்ஸாம்பிளோட இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.